காலிஃப்ளவர் நம்ம எடுத்து நல்லா பிச்சு வச்சுருக்கோம். நல்ல பெரிய காலிஃப்ளவர் பூ, நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு கோழி முட்டை மாதிரி இருக்கு. நல்லா ஒன்று ஒன்றே 3 நாளாக பிச்சே இப்படி இருக்குது. நல்லா பெருசு பெருசாக பந்து கணக்காக இருந்துச்சு. இப்போ நம்ம இதை வச்சு பச்சை சுட போகிறோம். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். அது கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நல்லா தண்ணி வந்து மழை மழைன்னு கொதிச்சு வரணும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த காலிஃப்ளவர் பூவை போட்டுக்கிறோம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நம்ம அதை வந்து வெந்துடக்கூடாது. சுடுதண்ணியில் நம்ம கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டிருக்கோம். இதில் ஏதாவது பூச்சி வச்சு இருந்தாலும் செத்துரும். இப்போ இந்த காலிஃப்ளவர் பூ வந்து இந்த சூட்லேயே கொஞ்சம் வெந்துடும். நம்ம உப்பு கொஞ்சம் தான் போட்டிருக்கோம், நிறையா போடக்கூடாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படி வச்சுட்டு நம்ம அப்படியே அரைச்சி அள்ளிட வேண்டியது. நம்ம வந்து பச்சை மாவு, இது வந்து நம்ம ரெடிமேடாக எல்லாமே கலந்து மிக்சிங் பண்ணி வச்சுருக்காங்க பச்சை மாவுன்னு சொல்லி. அதை வந்து இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கோம். இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கிக்கிறோம். தண்ணி என்னக்கா கலக்கிடக்கூடாது, ஓரளவு அந்த மாவில் நல்லா ஒட்டுற மாதிரி தோசை மாவு மாதிரி கரைச்சிக்கிறோம். நம்ம இட்லி மாவு மாதிரி கரைச்சிடக்கூடாது. ஏன்னா இட்லி மாவு மாதிரி கரைச்சோம்னா ரொம்ப தட்டி தட்டியாக வரும். பச்சி சுடும்போது ரொம்ப மாவு அதில் கெட்டியாக ஒட்டிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது, அதில் மாவு ஒட்டாமல் போயிடும். இதை நல்லா தோசை மாவு மாதிரி கரைச்சிக்கிறோம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம காலிஃப்ளவர் பூவை எடுத்து இந்த மாதிரி மாவில் முக்கிக்கிறணும். இப்படி முக்கி நம்ம வந்து நல்லா மாவை வடிய வச்சுட்டு அப்படியே இதில் போட்டோம். இப்படி ஒன்று ஒன்று இப்படி நம்ம முக்கி போட வேண்டியதான். நம்ம இந்த கட்டையோடு இருந்தால் தான் நமக்கு இப்படி பிடிச்சி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சிக்கனில் லாலிபப் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வந்து காலிஃப்ளவரில் லாலிபப் செய்யலாம். இது காலிஃப்ளவர் பச்சைன்னு சொல்லலாம், காலிஃப்ளவர் லாலிபப்புன்னு சொல்லலாம். அந்த கட்டையோடு போடும்போது இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம லேசாக அப்படி திருப்பி விட்டு பார்ப்போம். நம்ம எப்பயுமே நம்ம எண்ணெய் பாத்திரத்தில் வந்து நம்ம பலகாரங்க சுடுற போது அந்த எண்ணெய் சட்டியை நம்ம கவனமாக பார்த்துக்கிறணும். ஏன்னா நம்ம மேலே வந்து தெரியாமல் பற்றக்கூடாது, கை பற்றக்கூடாது. இப்படின்னு கை பட்டுச்சுனாலும் கவுந்துடும். நம்ம ஒன்று வந்து ஒட்டி இருக்குது அப்படின்னா நம்ம உடனே உள்ள சட்டியில் கிடக்கும் போதே நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்படி கரண்டியை வச்சுட்டு குத்தி விட்டோம்னா தனித்தனியாக வந்துடும். இது வந்து அப்படியே ஒட்டியெல்லாம் பிடிச்சிக்கிறாது. கடலை மாவுங்கிறதுனால அவங்களே உப்பு எல்லாமே போட்டிருப்பாங்க. உப்பு, உரப்பு, பெருங்காயம் எல்லாமே இதில் இருக்கும். அப்படிங்கிறதுனால நல்லா ஒரு மணமாக இருக்கும். சாப்பிட்ற போது மணமாக இருக்கும். நம்ம எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் வந்து செய்யும்போது நம்ம வீட்டிலையே எல்லாமே கலந்து செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஏதாவது 1, 2 நம்ம வெளியில் வாங்கித்தான் நம்ம கலந்து சுட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு இதை வாங்கினோமா உடனே நம்ம வந்து நம்ம ஒரு பச்சையோ வாழைக்காயோ வெங்காயமோ போட்டு நம்ம டக்குன்னு பச்சி சுட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வேலை முடிஞ்சு போயிடும். நம்ம இதுக்கு வந்து வீட்டிலையே நம்ம எல்லாமே சேர்த்து சேர்மனமெல்லாம் சேர்த்து செய்கிற போது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிரும். அவசரத்துக்கு இதை வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் பொறுமையாக செய்யணும்னு நினச்சோம்னா நம்ம வீட்டில் உள்ள பொருளப்போ சேர்த்து வச்சு பச்சரிசி மாவு, கடல மாவு, கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் வந்து உப்பு, கொஞ்சம் நம்ம வந்து பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு கலந்து நம்ம பச்சை சுடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆப்பச்சோடா போடணும் அதுக்கெலாம். இதுலேயும் ஆப்பச்சோடா போட்டிருப்பாங்க. இப்போ ஆப்பச்சோடா போட்டால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பச்சி வந்து இந்த லாலிபப்பு வந்து நல்லாவே இந்த நான் லாலிபப்பு நானே புதுசாக ஒரு பேர் வச்சுட்டேன். இந்த காலிஃப்ளவரில் இப்படி வந்து பொசு பொசுன்னு வருது. நம்ம சோடா போடாமல் விட்டுட்டோம்னா அதுக்கு வராது, இந்த மாதிரி பொசுன்னு வராது. இது நல்லா வேகட்டும். நம்ம நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கணும். நம்ம வந்து நல்லா அந்த வந்துருச்சு. நம்ம எடுத்துட வேண்டியதுதான். நல்லா கலர், இந்த கலர் வந்தால் போதும். ஏன்னா நமக்கு இதை விட கலராக வரணும்னா கருகி போகும். ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணில் கொதி தண்ணியில் போட்டு தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு மேலே வேகணும்னு தேவையில்லை, நல்லாவே வந்துருச்சு. நம்ம வந்து காலிஃப்ளவரில் லாலிபப் செஞ்சிட்டோம். நல்லா இருக்குது.
பச்சைன்னு சொல்லலாம், லாலிபப்புன்னு சொல்லலாம். அது நமக்கு எதுனாலும் தேவை. ஆனால் நல்லா ருசியாக இருக்கும். நல்லா தக்காளி சாஸ் தொட்டு இப்படி சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு வந்து தக்காளி சாஸ்னாலே போதும், எது சுட்டு கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம வந்து இதில் வெங்காயத்தில் சுடலாம், வாழைக்காயில் சுடலாம், அது நல்லாயிருக்கும். முட்டையில் செய்யலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து நல்லாவே வெந்து நல்லா இருக்கும். நம்ம வந்து சுடு தண்ணிக்குள்ளே தான் போட்டு நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். இங்கே பஞ்சு போல் வருது. இது நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஆறுற பிறகு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 5-10 நிமிஷம் கூட ஆகலை. நம்ம அதை போட்டு சுடுதண்ணில் போட்டு அரித்தோம், மாவில் போட்டு சுட்டு முக்கி போட்டு எடுத்துட்டோம் அந்த 5 நிமிஷத்தில். தக்காளி இல்லாட்டா கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து வீட்டில் சாம்பார் இருக்குன்னா அதை ஊற்றி சாப்பிட்லாம். கார சட்னி இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்லாம். வெறுதாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை 2 சாப்பிட்டு ஒரு டம்ளர் டீயோ காப்பியோ குடித்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.